அத்தனை மகளிருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பதாக. அந்த அதானியை 10 வருஷத்துல டாடா பிர்லாவை எல்லாம் மிஞ்சும் பணக்காரனாகி உலக பணக்காரர்களில் ஒருத்தராக மாற்றிய அந்த மேஜிக் மந்திரம் எங்கே? அந்த மந்திரத்தை கொஞ்சம் இந்த தெருக்கள் காட்டுக்கு பார்ப்போம். மாய மந்திரம்லாம் கிடையாது. உழைப்பு ஒன்றுதான் உங்களை உயர்த்தும். அதற்கு உதவிக்கரம் மட்டுமே அரசு கொடுக்க முடியும். எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறதா ஆக்ட் பண்றதெல்லாம் சும்மா. என்ன முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும். பாக்கி உங்க வேலை. பாதி நீங்கள், பாதி அரசு. அதுதான் நமக்கு. நாமே அதுக்கு ரெடி ஆயிடுங்க. அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் சொன்னார். அதாவது அன்னச்சத்திரத்தை நிறைய 1000 கட்டுறதை விட கொஞ்சம் 10 பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு கொடுத்தா அவங்க கட்டுவோம் 1000 சத்திரம். ஆனால் உணவும் கொடுத்து கல்வியும் கொடுக்கும் ஒரே அரசு இதுவாகத்தான் இருக்க முடியும். அப்ப இதை பார்த்து கத்துக்குங்க. இந்தியா பூரா இதை பண்ணுங்க. எங்களுக்கு சந்தோஷம் தான். ஐயோ நம்ம ஐடியாவை கொண்டு போயிட்டாங்களேன்னு கவலைப்பட மாட்டோம். ஏன்னா இந்தியா என் நாடு, என் மொழி தமிழ். இதுல எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. என்னங்க நீங்க இந்தி ஒழிகன்னு சொன்ன ஆளு அப்படின்னா, நான் இந்தி ஒழிகன்னு சின்ன பையனா இருக்கும்போது சொல்லி இருக்கலாம். அப்புறம் அறிவு வந்ததுக்கு அப்புறம் இந்தி வாழட்டும், எங்க வாழணுமோ அங்க வாழட்டும். தமிழ் வளரட்டும், எங்கெல்லாம் வளர வேண்டுமோ அங்கெல்லாம் வளரட்டும். அதுதானே கரெக்ட். 22 மொழிகளுக்கும் நல்ல இடம் கொடுப்போம் என்று சத்தியம் செய்துதானே நாம் அந்த கொடியை ஏற்றினோம். இன்னைக்கு கிடையாது. ஒரே மொழி, ஒரே ஜிப்பா, ஒரே சப்பாத்தி, ஒரே பட்டன். ஜிப்பாவுக்கு இல்ல, ஓட்டு மெஷின்ல ஒரே பட்டன் நமக்கு. அப்புறம் ஒரே ஆளுதான், பாக்கி ஒண்ணும் கிடையாது. நார்த் கொரியா மாதிரி ஆயிடும். நீங்க சுதந்திரம்ன்ற வார்த்தையை சொன்னா கைது. இப்ப இடி கைதுகள் கூட எதற்காக இப்பதானே புரியுது. அதாவது இடி ஏன் வருது? சரி, இப்ப டொனேஷன் கொடுக்கறீங்களா? சரின்னு கொடுக்கறவன உடனே உத்தமர் ஆக்கிறது. உலகமாக வாஷிங் மிஷின் இதுதான். எல்லா கருப்பையும் வெள்ள வெள்ளையர்னு செலவை செய்துவிடும் ஒரு அற்புதமான வாஷிங் மிஷின் இந்த எலெக்ஷன் பாண்ட் திட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.